ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் வச்சு ஒரு குட்டி டிஷ்ஷு தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய், அப்புறம் இந்த நான் எடுத்து வச்சுருக்கல அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எனக்கு அது நம்ம வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. அது 2 சைடும் இதே மாதிரி கட் பண்ணி நீளத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், அது எந்த அளவுக்கு ரவுண்டாகவோ நீளத்தில் எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். இப்போ எல்லா வெண்டைக்காயும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த இது சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி மிக்சியில் போட்டு சின்னதாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப ஜாஸ்தியாக அரையக்கூடாது. நம்ம சும்மா ஒன்று அடித்து எடுக்க வேண்டியதான், அவ்வளோதான். அந்த காஞ்ச மிளகாய் அதை விட போட்டிருக்கு. நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு அப்படியே கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கின வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காயில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம கழுவி எடுத்த பிறகு சுத்தமாக தண்ணி இல்லாமல் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். தண்ணி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது ஏற்கனவே ஒரு மாதிரி வழுவழுப்பாயிருக்கும். நம்ம தண்ணியோடு போட்டால் ரொம்ப வழுவழுப்பாயிடும். அதனால தான் தண்ணி சுத்தமாக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க கட் பண்ணும்போது. இப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, அது ரொம்ப ஸ்பீடாக கிளறக்கூடாது, மெதுவாக தான் கிளறணும். ரொம்ப ஸ்பீடாக கிளறியாலும் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்தும் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மெதுவாக இதே மாதிரி கிளறி விடலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு அதே மாதிரி கொஞ்சம் மெதுவாக கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒன்றா சேர்த்து இதே மாதிரி அப்படியே கொஞ்சம் ஒன்றாவே கூட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு மூடி போட தேவையில்லை, மூடி போட வேண்டாம், அப்படியே விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இதே மாதிரியே கூட்டிக்கோங்க. ஒன்றாவே சேர்த்து கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவிலும் ஹையிலும் வைக்கவும் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கட்டும். அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வெண்டைக்காய் எல்லாமே தனித்தனி ஒன்றா ஒட்டாமல் அப்படியே சூப்பராக அந்த வழுவழுப்பு எல்லாமே மாறிச்சு. அப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகும் நல்லா கழுவி தான் நான் அதில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கு. இதுண்ட கூடவே போட்டது நல்லாவே இதே மாதிரி மெதுவாக கிளறி விடலாம். ரொம்ப ஃபோர்ஸாக கிளறக்கூடாது. இதுவும் அதே மாதிரி தான், நம்ம மெதுவாக தான் கிளறணும், இல்லைங்க திருப்பி எல்லாம் ஒரே மாதிரி ஒன்றா சேர்ந்துடும். அப்படியே இந்த அளவுக்கு எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மெதுவாக இதே மாதிரி இப்போ நல்லா கரெக்டாக பதம் ஆயிடுச்சு. நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.